எல்லாருக்கும் வணக்கம். திருச்சிக்கு வந்திருக்கேன். திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜில் இருக்கக்கூடிய கலை கல்ச்சுரல் விழாக்களோட எல்லா தொடங்கி வைக்கிறதுக்காக சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய மாணவர்கள் ஏராளமான மாணவர்கள் வந்து கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக அவங்களுக்கு வாழ்த்துக்களையும் வடிவமைச்சு திருச்சிக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேன். பட் இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா மாணவர்களோட பெரிய உரையாடல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒட்டுமொத்த இந்த ஏற்பாடு செஞ்ச ஒட்டுமொத்த கல்லூரி நன்றியை ஓடிடி வர்றதுக்கு முன்னாடி வாட்சிங் கம்மியாக தான் இருந்துச்சு. ஓடிடி சினிமா மட்டும் கிடையாது. மறுபடியும் எது கம்மியானாலும் சினிமா தான் காரணம் சொல்லாதீங்க. சினிமா ஒரு ஆர்ட் ஃபார்மு, அதே மாதிரி வாசிப்பும் முக்கியமானது. சினிமா தான் காரணம் சொல்கிறது ரொம்ப ஏற்றுக்க முடியாது. எப்படி அம்மா அப்பா சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அதுமாதிரி அம்மா அப்பா லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ, ஒரு படம் வந்து அம்மா அப்பா வந்து குழந்தைங்கள சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அதே மாதிரி அதே அம்மா அப்பா பையனை வந்து இந்த லைப்ரரிக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல. அந்த மாதிரி அம்மா அப்பாக்கள் தான் வந்து என்ன சொல்கிறது, பிள்ளைங்களோட வாசிப்பை, பிள்ளைங்களுக்கான புத்தக பழக்கத்தை வந்து அம்மா அப்பாக்கள் வந்து உறுதி பண்ணணும். ஏன்னா வீட்டில் புத்தகங்கள் இருந்தால் தான் அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தா தான். ஏன்னா அம்மா அப்பாக்கள் பண்ணுறதை தான் பிள்ளைங்க பண்ணுவாங்க. அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பார்க்குறாங்க, பிள்ளைங்க ஃபோன் பார்க்குறாங்க. அம்மா அப்பாவுக்கு டிவி பார்க்குறாங்க, பிள்ளைங்க டிவி பார்க்குறாங்க. அம்மா அப்பா தேட்டருக்கு போவாங்க, பிள்ளைங்க தேட்டருக்கு போவாங்க. அதேமாதிரி அம்மா அப்பாக்கள் வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா, வீட்டில் பெரியவங்க வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா குழந்தைங்களுக்கு அதை பார்த்து வாசிக்க பழக்கம் வரும். அதனால் எப்படி தேட்டருக்கு போகிறோமோ, எப்படி பார்க்குக்கு போகிறோமோ, எப்படி வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோமோ, அது மாதிரி அம்மா அப்பாக்கள் தன் குழந்தைகளோட லைப்ரரிக்கு போய் வர பழக்கத்தை உண்டாக்குனாங்கன்னா வாசிப்பு மேம்படும். சம்பவங்கள் அதிகரிக்கக்கூடிய படங்கள் வந்து அதிகமாக முக்கிய நடிகர்கள் கூட அதெல்லாம் மிகவும் கவனம் அதிகமாக சொல்கிறாங்க. இவர்களுக்கு கூட அந்த குடும்ப படங்கள், சமூக அக்கறை படங்கள், அரசியல் ரீதியான காரணமாக அதிகமாக இருக்கு. இந்த கேள்வி கேட்டால் சினிமா இப்படி வந்துட்டே அப்படின்னா மக்கள் எதையோ விரும்பி பார்க்குறாங்கன்னு நினச்சிட்டு அவங்க எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறினா நடக்கும். திரும்பி சினிமா வகைனால தான் நான் பார்க்கணும்னு சொல்கிறது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் நிராகரிச்சிட்டிங்கன்னா எடுக்க மாட்டாங்க. இதை இப்போ ஏன்னா ஒவ்வொரு திரைப்படமும் மக்களை நம்பி எதை மக்கள் அதிகமாக பார்க்குறாங்கன்னு நினச்சி தான் இந்த படம் எடுக்கிறாங்க. இப்போ மக்கள் மனநிலை மாறிச்சு அப்படின்னா சினிமாவும் எடுக்கிற மனநிலையும் அவங்களும் மக்களோட சேர்ந்தான மக்கள் தான் எடுக்கிறாங்க. அதுவும் மாறும்னு நினைக்கிறாங்க. மக்கள் தொடர்ந்து என்ன மாதிரி படங்களை ஆதரிக்கிறாங்க, என்ன மாதிரியான அவங்களோட சொல்கிறது, அவங்களோட சிந்திக்கிற திறன் எப்படி மாறுச்சு அப்படின்னா சினிமா மாறும். திருப்பி சினிமாக்காரங்களே அவங்க எடுக்கிறாங்கன்னு சொல்கிறது நியாயமற்றது தான் இருக்கும். அதை நிறைய விரும்பி பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க எடுக்கிறாங்க. அதை விரும்பி பார்க்கலன்னு தெரிஞ்சால் எடுக்க மாட்டாங்க. அப்போ மக்கள் தான் மாறணும். மக்கள் மாறணும்னு சொல்றதுன்னா அவசியமற்றதான் மக்கள் ஒதுக்கணும். ஒரு அவசியமற்றதையும் நம்ம வேறு வழி இல்லாமல் பார்க்குறது இருக்குல்ல, அது தெரியுது நமக்கு, அது தேவையில்லை நமக்குன்னு தோணுது, திருப்பி போய் பார்க்கணும்ல, அதை நம்ம விட்டுருவாங்க. நிறையா போதைப் பொருள் கலாச்சாரங்களும் ரீதியான படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது அதிகமாக எதுக்கு அதிகமான போதைப் பொருளை எல்லாரும் அம்மா அப்பா எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. எது ரொம்ப அவசியமற்றது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். உங்களை தப்பாக வழிநடத்துகிற எந்த விஷயத்துக்கும் யாரோடும் சேர்ந்து நீங்கள் வந்து எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களோட நண்பர்களை கவனமாக தேர்ந்தெடுங்க. நீங்கள் என்ன சொல்கிறது, முதல்ல உங்கள் நேரத்தை நீங்கள் எப்படி செலவிடுறீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதுக்கு தான் சொல்லணும். வாசிக்கிறது, நண்பர்கிட்ட பழகிறது, நிறைய நல்ல விஷயங்களை பார்க்குறது அப்படிங்கிறது முக்கியமானது. ஏன்னா தொடர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், எப்படி நேரம் போக்குறதுன்னு தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து இப்போ சாதாரணமாக தான் தொடங்குது. நீங்கள் சொல்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே தீய பழக்கங்கள் எல்லாமே பிளான் பண்ணி தொடங்கியது இல்லை. ரொம்ப சாதாரணமாக நண்பன் மூலமாகவோ இல்லை கூட இருக்கிற நபர்கள் மூலமாகவோ பழகுது. அப்போ அதை அடிக்ட் ஆகிடுறாங்க. அப்படியாப்பட்ட நீங்கள் நண்பர்களே கவனமாக சூஸ் பண்ணுங்கள். அம்மா அப்பாக்கள் தங்கள் பிள்ளைங்களை கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். அவங்க கூட ஃப்ரெண்டாக இருங்க. அவங்க கூட ஃப்ரெண்டாக இருந்தீங்க, அவங்க கூட பழகுனீங்க அப்படின்னா அவங்க அவசியமற்ற ஒரு ஆட்டவே பழக மாட்டாங்க. அது ரொம்ப முக்கியமாகவும் பார்க்கணும். திரையில் வந்து ரசிகர்கள் நம்மளை ரசிக்கிறாங்கிறதுக்காக வச்சுட்டே வந்து அரசியல்லையும் நம்மளை வந்து ரசிப்பாங்க, நம்ம வெற்றி பெற வைப்பாங்கன்னு சொல்லி அரசியல் வராங்க. அது சாத்தியமா? எல்லாமே ஒரு போட்டி மாதிரி தான். இது நடக்கக்கூடிய எல்லாமே வந்து அவங்க யார் வேணாலும் யாருமே கலந்துக்கலாம். பட் ரிசல்ட் மக்கள் தானே முடிவு பண்ண போகிறாங்க எல்லாத்தையும். அதனால் வந்து யாரும் இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. எல்லா துறைகளிலையும் எல்லாரும்
அவங்க தன்னை ஈடுபடுத்திக்க முடியும். பட் மக்கள் நீங்கள் வந்து சொல்கிறது மக்களுக்கு தனக்கு யார் வேணும்னு மக்கள் முடிவு பண்ணுவாங்க. எப்படி வேணும், ஏன் வேணும் அப்படிங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஒரு ஆள் ஒரு மனிதர் நமக்கு தலைவனாக வேணும் அப்படின்னா அவங்க எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அதை பொறுத்து வந்து எல்லாத்தையும் பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் கொள்கைங்கிறது முக்கியம். கொள்கையை வெளிப்படையாக சொல்லணுமா சொல்லணும்? கொள்கை சொல்லிடும் சொல்கிறாங்கல்ல. நீங்கள் என்ன சினிமா துறையில் பொறுத்தவரைக்கும் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவு இருக்கு? சினிமா துறையை பொறுத்தவரைக்கும் தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருக்கு? நல்ல மாதிரி தான் இருக்குது. சினிமா துறையின்னு மட்டும் என்ன, சினிமா துறையின்னு பெரிய சினிமா துறைக்கு மட்டும் நீங்கள் அவ்வளோ வேல்யூ பண்ண அவசியம் இல்லை. எல்லா துறையும் தான் முக்கியமான, எல்லா துறையும் தான் கவனிக்கணும். சினிமாவும் ஒரு துறை தான். சினிமாவுக்கு மட்டும் பெருசாக விமர்சனம் நடத்த முடியாது. சினிமா மக்கள்கிட்ட பயங்கரமாக மக்கள்கிட்ட வந்து அது நிறைய மக்களை பார்க்கக்கூடிய துறையாக இருக்குது. அப்படிங்கிறனால நிறைய மக்களோட கனெக்ட் பண்ணுற துறையாக இருக்கிறனால அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது இருக்குது. அதை இன்னும் சொல்லப்போனால் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வந்து சினிமாவுக்கு பில்டப் தான் கொடுப்போம். க்ரௌடு சினிமாவுக்கு வந்து சினிமானா அப்படி இப்படி தான் யோசிக்கணும். அது மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சுன்னா அது நல்ல விஷயமா மாறும். ஏன்னா நிறைய மக்கள் சினிமா தான் பார்க்குறாங்க அப்படிங்கிறனால அந்த சினிமாவை நம்ம சரியாக கையாள வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. நிறைய மக்கள் பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த சினிமா வந்து ரொம்ப வேற மாதிரி பார்க்கணும். அது என்ன வந்தாலும் அசாத்தியமாக பார்க்கணும். அது எப்படி காமிச்சாலும் அதை அவங்க நெகட்டிவாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கணும். எந்த அடிப்படையில் செய்யணும், சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மீடியம். அப்படின்னா மக்கள்கிட்ட பயங்கர க்ளோஸ்லியாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம். அதனால் அது நேர்மையாக கையாளப்பட்ட ரொம்ப சரியாக இருக்கும். நீங்க அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது, ஆதரவு கொடுக்குறீங்களா? நான் அரசியல் என்னோட அரசியல் அப்படிங்கிறது கலை பண்பாட்டு வழியில் நான் வந்து எனக்கு இப்போ நான் சின்ன வயசுலேருந்து அரசியலில் தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6-7 வயசு 8 வயசுல நான் செவத்தில் எழுத ஆரம்பிச்சிட்டேன். தலைவர் என்ன சொல்கிறது, வாழ்க எழுதுன்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அரசியலேருந்து சினிமாவுக்கு வந்தவங்க தான் நான் மாறி சொல்லுவேன். அரசியலை விட்டுட்டு சினிமாவுக்கு வந்தவங்க தான் மாறி சொல்லுவேன். ஏன் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னா அனைத்து இழப்புகள், வழிகள், துரோகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு தான். அது எனக்கு மக்கள்கிட்ட பேசணும் அப்படின்னால சினிமாவை பயங்கரமான ஆயுதமாக பயன்படுத்துவேன். என்னோடய சினிமா வந்து ஒரு அரசியல் இல்லாமல் இருக்காது. அதனால் இப்போ நான் என்னோடய சினிமா வழியாகவே நான் அரசியலில் தான் இருக்கேன். பழைய படங்கள் ரீரிலீஸ் வந்து அதிகரிச்சுட்டு இந்த பழைய ரஜினிகாந்த் பெரிய லெவலில் கொண்டாட முடியும். இது எப்படி பார்க்குறது தெரியல. நான் என்ன சொல்கிறேன், படங்கள் தேட்டரில் ஓட்டால் பார்க்க போவாங்க. என்ன படமாக இருந்தாலும் அது மக்களுக்கு பிடிச்ச படம் இருந்துச்சு தேட்டரில் இருந்துச்சுன்னா பார்க்க போவாங்க. அது பழைய படங்கள்னா நம்ம வீட்டில் டிவியில் பார்ப்போம்ல. முன்னாடி டிவி மட்டும் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்ட படமே போடுவாங்க, நம்ம பார்த்துட்டே இருப்போம்ல. எப்படி பார்த்தாலும் நமக்கு பிடிச்ச படம், நம்ம பார்த்த படம் நம்ம வந்து டக்குனு ஓடிச்சுன்னா நின்று பார்க்க தான் செய்வோம். இந்த மாதிரி பழைய படங்கள் தேட்டர்லேயே ஓடுறது, அதை பார்க்குறது நல்ல விஷயம் தான். தேட்டரில் சும்மா இருக்கக்கூடாது. தேட்டர் ஏதோ வகையில் ஒன்று ஓடிட்டே இருக்க போகுது. அது நமக்கு பிடிச்ச விஷயமா ஒன்று ஓடிட்டு இருந்துச்சுன்னா பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அதுவும் பிளான் பண்ணி திட்டமிட்டலாம் பண்ணுறது இல்லை. ஏன்னா இப்போ அவ்வளோ ஸ்க்ரீன் இருக்குது, போல நிறைய ஸ்க்ரீன் இருக்குது. படங்கள் இப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த இப்போ கம்மியாக வந்து நினைக்கிறேன் நான். சொல்லப்போனால் இந்த மாதம் படமே பெருசாக இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அப்போ தேட்டர் சும்மா வைக்க முடியாதுல்ல. ஆனால் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணுறாங்க, மக்களும் பிடிச்சா போய் பார்க்க பார்ப்பாங்க. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். அவங்க வந்து என்ன எப்போ எந்த படம் வேணாலும் போடலாம், மக்கள் பார்க்கணும்ல. மக்கள் பார்த்தாங்கன்னா எந்த படம் வேணாலும் ஓடுங்க. சரிங்களா? விஜய் கூட சேர்ந்து நீங்கள் பயணிக்க ரெடியாக இருக்கீங்களா? அவசியங்களா? தேங்க்யூ.